அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், வன்ஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபைதாஹு மினல் அஜ்தாஸ் இலா ரப்பிஹிம் யன்சிலூன். மறுமை நாள் இரண்டாம் சூர் ஊதப்படும். முதல் சூர் ஊதப்படும் போது எல்லா மக்களும் எல்லா உயிரினங்களும் அழிந்துவிடும். இரண்டாவது சூர் ஊதப்படும் போது யாரெல்லாம் கபரில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கபரிலிருந்து எழுந்து மஹ்ஷரை நோக்கி புறப்படும், அல்லாஹ்வை நோக்கி புறப்படுவார்கள். அந்த மைதானத்தை நோக்கி புறப்படுவார்கள். அது எப்படி எழுப்பப்படுவாங்க என்றால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னது, அதாவது அறிவித்ததாக. எப்படின்னா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானத்திலிருந்து மழை பொழியும், மேலிருந்து மழை பொழியும். மண்ணறையிலே கபரிலே எத்தனை உயிர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறதோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த உம்மத்தின் கடைசி மனிதன் வரை யாரெல்லாம் கபரிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்களோ, கபரிலே புதைக்கப்பட்ட உடனே எல்லோரும் நிலை என்ன? அனைத்து உறுப்புகளும் மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யப்லா இல்லா அஸ்மன் வாஹிதா. ஆனால் ஒரே ஒரு எலும்பு மட்டும் நிலையாக பகாவாக அல்லாஹ் வைத்திருப்பான். ஓஹுவ அஜ்பு தம்பி. அந்த எலும்பு எதுவென்றால் மனிதனுடைய முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு எலும்பு, அதனுடைய நுனிவால், அதை மட்டும் அல்லாஹ் உயிர் அதை வைத்திருப்பான். அது மட்டும் பக்காவாக இருக்கும். மறுமை நாளிலே அதை வைத்து தான் அல்லாஹ் அனைத்து மக்களை எழுப்புவான். எப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ, மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விட்டார்களோ, திரும்ப அல்லாஹ் எழுப்பப்படும் போது பொத்தும் பொதுவாக எழுப்ப மாட்டான். இன்னார் 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 அப்துல் மாலிகா அதே ரூபத்தில் வருவார், இன்னாரா அதே ரூபத்தில் வருவார், அவர் அதே ரூபத்தில் வருவார். இது போன்று அல்லாஹ் எழுப்பான். சகோதரர்களே, இதற்காகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? ஓஹுவ அஜ்பு தம்பி. நம்முடைய முதுகு எலும்புடைய நுனி வால் இருக்கிறது இல்லையா, அது அப்படியே இருக்கும். மறுமை நாளிலே எழுப்ப அதை வைத்து தான் அல்லாஹ் அனைவரையும் எழுப்புவான். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இதை யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தை சொல்கிறார்கள். லைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யப்லா இல்லா அஸ்மன் வாஹிதா. அந்த எலும்பு இருக்கின்றதே கியாமத் நாள் வரை அப்படி நீடித்திருக்கு. நம் கபர்ல புதைக்கப்பட்டாலும் சரி, அந்த எலும்பு மட்டும் நிலையாக இருக்கும் என்பதை குர்ஆன், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சகோதரர் சிந்தித்து பாருங்க. ஆன் ஸ்பெமன் என்று சொல்லக்கூடிய ஒரு எலும்பு நிபுணர் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வாசகத்தை அவர் ஆய்வு பண்றார். அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, இது உண்மைதானா? இது அப்படி இருக்கிறதா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் இறந்திருக்கிறான், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் இறந்திருக்கிறான். அவனை எல்லாம் மண்ணில் போது புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மண்ணை எடுத்து இவர் சொல்றாரு, ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அதான் இறந்து போய்விட்டால், மண்ணில் போய்விட்டால் மக்கி போய் விடுகிறான், எலும்பும் அழிந்து போய் விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அந்த எலும்பு மட்டும் உயிரோடு இருக்கும், எலும்பு மட்டும் இருக்கும், பக்காவாக இருக்கும். அதை வைத்து தான் அல்லாஹ் எழுப்புவான் என்று இவர் ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வு எப்படின்னு சொன்னா, அவருடைய பிறப்பு பாருங்க. ஹான்ஸ் ஸ்பெமன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் மனுஷன் 1869 பிறக்கிறாரு, 1949 இறக்குற வஃபாத் ஆகிறாரு. மிகப்பெரிய ஒரு ஆய்வு நிபுணர். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மனுஷனை எடுத்து பூமியில் புதைக்கிறார். பூமியில் புதைச்சாலும் என்ன, மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம், 100 வருஷம், அப்படி இல்லை, பழைய இது எடுக்கிறார், தோண்டி எடுக்கிறார். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யார் புதைக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கிறதா எடுத்து அதை ஆய்வு பண்றார். சகோதரர்களே, மனுஷனுடைய அனைத்து உறுப்புகளும் மண்ணோடு மண்ணா போய்விட்டது. ஆனால் மனிதனுடைய முதுகெலும்பு இருக்குல்ல, மனிதனுடைய முதுகெலும்புடைய வால் இருக்கின்றதே, அது மட்டும் நிலையாக இருக்கிறது. திரும்ப
திரும்ப என்ன செய்யறாரு? அந்த எலும்பை எடுத்து எரிக்கிறார். எவ்வளவு எரிக்கிறாருன்னு சொன்ன, எவ்வளவு நெருப்பை கொடுக்கிறாருன்னா, இதற்கு பிறகு உலகத்தில் யாரும் நெருப்பு தர முடியாது. அந்த அளவு உச்சத்தை கொடுத்து எரிக்கிறார். எல்லாமே எரிந்து சாம்பலாக போகிறது. ஆனால் முதுகு தண்டி நுனிவால் இருக்கின்றது, அது மட்டும் பக்காவாக இருக்கிறது. திரும்ப என்ன செய்ய, திரும்ப ஆய்வு பண்றாரு. அதை எடுத்து என்ன செய்யறாருன்னா ஒரு இதுல போடுறாரு, சகோதரர்களே, ஆசிட்ல போடுறாரு. அந்த ஆசிட்னா மிக சாதாரண ஆசிட் இல்லை. ஒரு மனுஷன் அதில் போட்டால் 2 நிமிஷத்துல ஆவியா பறந்து போயிடுவான். அதுல போட்டு ஆய்வு பண்றாரு. சகோதரர்களே, எல்லாமே ஆவியா போய் விடுகின்றது. ஆனால் முதுகு தண்ணி எலும்பு இருக்கின்றது, அது நிலையாக இருக்கிறது. இந்த ஆய்வை பண்ணி இதை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இது சரியாக முறையாக இருக்கிறது என்று சொல்லி, சகோதரர்களே, அதே இடத்தில் கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி கலிமா இஸ்லாத்தை தொழுகிறார். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டால், அவனுடைய உறுப்புகள் எல்லாம் அழிந்து விட்டாலும் அல்லாஹ் அந்த எலும்பு, அந்த முதுகெலும்பு இருக்கின்றதே, அதனுடைய வாளை உயிர் வைத்திருக்கிறான். அதை வைத்துத்தான் கியாமத்தினால் எழுப்பப்படுவான். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாம் சேலஞ்ச் பண்ணுது, அது இருக்கா இல்லையா கண்டுபிடி. இப்பதான் எல்லா ஆய்வு இருக்குல்ல உன்ட்ட. ஒரு மனுஷன் எதுனாலும் செய்ப்பா. ஃபிளைட்ல எரிஞ்சு சாம்பலா போனாலும் சரி, மிருகம் சாப்பிட்டாலும் சரி, கடல்ல போட்டு முக்கிய எடுத்தாலும் சரி, ஆனால் அந்த முதுகெலும்பின் தண்டு இருக்கு, அதாவது நுனிவால் இருக்கின்றது, அது மட்டும் பக்காவாக இருக்கும். இதை வைத்து தான் மறுமை நாளில் அல்லாஹ் நம்ம எழுப்புவான். அந்த மறுமை நாளை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம்ம எடுத்து காட்டுறான். சகோதரர், சாதாரண விஷயமா? எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இந்த விஷயத்தை யார் சகோதரர் நாம் கவனம் எதில் செலுத்த வேண்டும் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சிகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அந்த மறுமை நாள் இருக்கின்றது. மறுமை நாளிலே நம்முடைய ஈமான் சரியாக இருந்தால்தான் அவன் வெற்றி அடைவான். இல்லை என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய அந்த வம்சத்தில் பிறந்தாலும் சரி வெற்றி அடைய மாட்டான். அல்லாஹ் அங்க பார்ப்பது ஈமான் தான். அந்த ஈமான் தான் மறுமை நாளில் நமக்கு வெற்றி தரும் சகோதரர்களே.